ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனு நம்ம நேற்று வச்சிருந்த நிஃப்டி ஃபுல்லாக டெபிட்டு. அதில் ஒரு 2000 நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 1900, அதில் ஒரு 600 நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 25 வந்து போயிடுச்சு. இது ஏன் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு பொசிஷனை நான் கரெக்டாக வந்து ஐயில் இருக்கும்போது கொடுத்துட்டேன் போல இருக்குது. அவன் ரூ. 10 வந்து இறங்கிட்டான். ஸோ அவன் வந்து ஒரு 2700 ப்ராஃபிட் காட்டுறான். அதனால் வந்து இங்கே க்ரீனில் காட்டுது. பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அடிஷன் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ லிமிட்டட் ரிஸ்க்கு தான், எதுவும் பெருசாக வந்து இல்லை. பட் இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ஆப்ஷனில் லாஸு. ஒரே ஒரு ஈக்விட்டியை வந்து பார்த்திங்கன்னா காலையிலே கொடுத்துட்டு எடுத்தேன். அதில் ஒரு 3600 வந்து கெயின். ஸோ அது மொத்தமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3900 வந்து காட்டிக்கிட்டு இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டு, ஸோ நேற்று ஃபெட்டோட ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப வந்து ஹாக்கி ஸ்டோனில் அவங்களுடைய விஷயங்கள் இருந்தது. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு ரேட் கட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்ததை வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக ஒரு 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 எப்படி சொல்கிறது, இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் இன்னும் கம்மியாகணும், இந்த மாதிரி எல்லாம் லிமிட்ஸை செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இதுக்கப்புறம் இருக்கிற ரேட் கட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஹார்டான ஒரு டோனில் வந்து சொன்ன மாதிரி மார்க்கெட் எடுத்துக்கிச்சு. இது உண்மை தான், வேறு எதுவும் இல்லை, இது எதிர்பார்த்தது தான். பட் ரேட் கட் இருந்தது. பட் நெக்ஸ்ட்டு ரேட் கட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுனு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இறங்கினதுலேருந்தே மார்க்கெட் அப்படியே பிடிச்சி வந்து மெயின்டைன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே அவுட்டு. யூஎஸ் மார்க்கெட்லாம் 2.5% மேலே அவுட்டு. என்ன சொல்லணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியாது. மற்ற எல்லா மார்க்கெட்டும் மினிமம் வந்து 1% அவுட்டு. கராச்சி மார்க்கெட்டு 4.5% இன்றைக்கி ஒரே நாள் மட்டும் அவுட்டு, பாகிஸ்தான் மார்க்கெட்டு. ஸோ பட் நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக தெரியல. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எதுக்கு இந்தியா விக்ஸ் இறங்கியிருக்கான் அப்படின்னு தெரியல. இறங்கினா அப்படின்னா இனிஷியலாக வந்து ஏறி இருந்தான். பட் இப்போ ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1% மட்டும்தான் ஏறின மாதிரி காட்டுறான். இது என்ன நினைக்குது அப்படின்றது சத்தியமாக தெரியலை. மறுபடியும் ரேஞ்ச் அடிப்பானா, இல்லை மறுபடியும் லேயர்ஸாக ஏற்றி மறுபடியும் இறக்குவானா, இல்லை அகெயின் இறக்குவானா அப்படின்ற ஒரு வியூ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் தெரியல. நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால யூஎஸ் மார்க்கெட்டை அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு மார்க்கெட் ஃபாலோ பண்ணோம். ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 79,200 அடுத்த மணியாக மார்க்கெட் வச்சுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வச்சுருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு 750 பாயிண்ட்டு, கீழே ஒரு 750 பாயிண்ட்டு ஈஸியாக மார்க்கெட் வந்து ரேலி ஆகும் அப்படின்றது இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுள் ஐவிலாம் இல்லைங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பைரி ரொம்ப வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த சைடு உடச்சாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. மேலே ஏறினாலே பயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கால் சைடு நல்ல ஒரு அடிஷன் இருக்குது. புட் சைடில் இப்போதைக்கு வந்து விஷயங்கள் கம்மியாக தான் இருக்குது. தெரியல நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது நேற்றோட விஷயங்கள். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிஐ வாங்கியிருந்தாங்க, எஃப்ஐ வந்து விற்றுருந்தாங்க. ஸோ இது நேற்றோட விஷயங்கள். பட் நேற்று நியூஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதோட வேகம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால மார்க்கெட் ரொம்பவே விழுந்திருந்தது. இனியோட டேட்டா வரட்டும், ஏதாவது வந்து க்ளூ வந்து கிடைக்கும். பட் நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் அகெயின், அதை மட்டும் நான் சொல்கிறேன். எஸ், நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் எதாவது சொல்கிறதுக்கு இருக்கானா, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுத்த டெபிட் மொத்தமாக வந்து போயிடுச்சு காலையிலே. ஸோ எதுவும் இல்லை, காலையிலே வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா இது அதுக்கப்புறம் நம்ம ஃபண்டை வந்து ஒரு 2-3 லட்ச ரூபா ஹோல்ட் பண்ணுறது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுனால கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து அதில் நம்ம ரிஸ்க் எடுத்த மொத்தம் 2500 லாஸு. பட் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடியும் போது 1% வந்து அதிகரித்து தான் முடிஞ்சிருக்கு. பட் மார்க்கெட் இறங்கினதுக்கு, மார்க்கெட் பயந்ததுக்கு இது வந்து அதிகமானு கேட்டிங்கன்னா இல்லை. இனிஷியலாக ஒரு 7-8% ஏறிச்சு. பட் எண்ட் ஆஃப் டே இல்லை அப்படின்றது தான் சொல்லுவேன். மேபி இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரினால் அதை இறக்கியிருக்காங்களான்னு தெரியல. நாளைக்கு மேபி வந்து கொஞ்சம் ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஐவி ரேஞ்ச் வால்டைலாக இருக்குன்னு சொல்லுது. கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸ்ட்ராடல் பாயிண்ட் கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் வந்து நியராக வந்து கையில் வச்சுருக்கு. ஸோ ஈஸியாக 800 பாயிண்ட் மேலே கீழே வந்து ஈஸியாக ஏறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ டெக்னிக்கல்ஸு வீக்காக தாங்க இருக்குது, ரொம்பவும் வீக்காக இருக்குது. நான் வந்து டெய்லி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது மாதிரி கேட்டிங்கன்னா எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. பட் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. லைக் வந்து டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கானா, ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரை விட ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது நேற்றைய விட. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புட் செல்லர் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் நல்ல ஒரு கேப் டவுன் அப்படின்றதுனால கண்டிப்பாக
கால் செல்லர் பெருசாக வந்திருக்க மாட்டாங்க இன்னைய எக்ஸ்பைரி தவிர்த்து, இல்லை நாளை எக்ஸ்பைரி தவிர்த்து. ஸோ ஒரு 3 to 4 டேஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அகைன் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால புட் செல்லர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு பெட்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்றதுனால அவங்களும் செல் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஎஸ் மார்க்கெட் பஞ்சர் ஆச்சு, அதுதான் உண்மை. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி ஸ்டோனில் அவங்க கொடுத்த அந்த ஸ்டான்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை ரொம்பவே வந்து வேகமாக இறங்குச்சு. நான் 2 மணிக்கு நான் மார்க்கெட்டை பார்த்தேன். ஸோ இது பார்த்தா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டேன். ஓகேங்களா, 1000 பாயிண்ட் வந்து டவ் வந்து இறங்கியிருந்தான். அப்போவே நம்ம மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட் வந்து 390 400 பாயிண்ட் வரையும் இறங்கியிருந்தது காலையில். நேற்று எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டினது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி கொஞ்சம் கம்மியாக விழுந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஒரு 1.25% மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். இது வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட்னால் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம இருக்குது. மார்க்கெட்டில் ஏதாவது ட்ரிகர் கிடச்சி மேலே வந்தோன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே ஏறும், அதை பிடிச்சி நம்ம போக வேண்டியது தான். ஸோ இந்த 2 டேஸோட ஐயை மார்க் பண்ணிக்கங்க, ரொம்ப பெரிய ரேஞ்சு தான், எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.